ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எனக்கு சாட் ஜிபிடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவங்களும் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டும் தான். அது மூலியமா நான் நிறைய விஷயங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்களும் உங்கள் டீமும் என் ஃபோன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா, இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லி என் போஸ்ட்டை டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சூப்பராக, அண்ட் மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓமை கடவுளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் தான் பண்ணணும்னு தேடி வெயிட் பண்ணி கடைசியில் இந்த ஸ்டோரி பார்த்தோன்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அன்பிலவன் இஸ் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ட்ரூலி அ ட்ரீம். படமும் அதை பற்றி பேசுறது, கனவு, ட்ரீம்ஸ், சேசிங் யூர் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் இட், அதை பற்றின ஒரு படம் தான். இந்த வருஷம் வர்ற தமிழ் படங்களில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த மியூசிக்கை கொடுத்த தலைவன் கோவிந்துக்கு ரொம்ப நன்றி. படத்தினுடைய லீட் ஆக்ட்ரஸ் ஆக பிரீத்தி முகுந்தன் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றி ஒரு 2 கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு படக்குழு ஆசைப்பட்டாங்க, நாங்களும் ஆசைப்படுறோம். கேட்டலாமா சார்? சொல்லுங்க. அடிக்கடி அவங்க செட்ல வந்துட்டு பண்ற ஒரு ஹேபிட் என்னவா இருக்கும்? கால் ஆட்டுறது. நீங்க அவங்க இப்போ நான் உட்காந்துருக்கும் போது கூட இருக்கும். அண்ட் எனக்கு சாட் ஜிபிடியை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து அவங்களும் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டும் தான். அது மூலியமா நான் நிறைய விஷயங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, உங்களோட சாட் ஜிபிடி டீச்சரா அவங்கள வந்து நம்ம சொல்லிடலாமா, அனௌன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணலாம். சூப்பர். உங்களோட ஒரு ஹேபிட் அவங்க அடிக்கடி கலாய்க்கிறதுனா என்னவா இருக்கும் சார்? என்னமோ இருக்கு. ஜென்ரலாகவே கலாய்ப்பாங்க, ஹேபிட்லாம் இல்லை, ஜென்ரலாகவே கலாய்ப்பாங்க. ஏதாவது நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்குறேன், எனக்கு தெரியல ஆக்சுவலாக. அப்போ அவங்களை மேலே கூப்பிட்டு நம்ம கேட்டுருவோம். ப்ளீஸ் பிரீத்திமா மேடைக்கு வந்துருங்க. இந்த கேம்ஸ்லாம் ஆகினா எவ்வளோ நேரம் பேசியிருக்க மாட்டேன்ல, பாவம். நீங்க அப்போ சொல்லுங்க, அவர் அடிக்கடி கலாய்க்கிற ஒரு விஷயம் என்ன உங்களோட ஹேபிட்ல? இல்ல அவர் வந்து என்னன்னா பாக்குறதுக்கெல்லாம் சூப்பரா இருப்பாரு, நல்லா பில்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா அப்பப்போ லைக் ஹி டசன்ட் டேக் கேர் ஆஃப் ஹவ் ஹி லுக்ஸ். அப்பப்போ ரொம்ப ஓ யா, அந்த ஒரு மாதிரி போலர் ஆப்போசிட்டா இருக்கும். ஒரு நாள் செம்மையா வருவாரு, ஒரு நாள் வந்து ஏதோ முடியெல்லாம் எங்கேயோ இருக்கும், அந்த மாதிரி வரும். அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸ்கின் கேர் இது ஜென்ரல் இன்ஸ்டா. ஒரு டைம் என் ப்ரொஃபைல் இவங்களும் உங்கள் டீமும் என் ஃபோன் எடுத்து என் ப்ரொஃபைல் பார்த்து சீ தூ இதெல்லாம் ஒரு ப்ரொஃபைலா, என்ன உங்க நீ எல்லாம் ஒரு ஆக்டரா, நீ எல்லாம் ஒரு ஆக்டர், உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இவ்வளோ கேவலமா இருக்குன்னு சொல்லி என் போஸ்ட் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இந்த கேள்விக்கு பின்னாடி எவ்வளவு கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா. அசோக் வந்து ரொம்ப ஒரு செக்யூரான ஒரு ஆளு. ஸோ நாங்க எல்லாரும் சேர்ந்தா கொஞ்சம் புள்ளி பண்ணுவோம் அவரை. அதனால நாங்க ஜென்சின்ற ஒரு பேர்ல இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்கு சரியில்லை அப்படின்னு விளையாட்டுக்கு சொன்னோம். விளையாட்டுக்கா உங்க டீம் ரொம்ப ரூடுங்க. ஐயோ, எடுத்து இதெல்லாம் நீ ஏன் போடுற டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, because I've seen him so much better. நல்ல போட்டோலாம் இருக்கும். ஆனா மேடம் அத மேடை போட்டு சொல்லணுமா? இல்ல we're all friends. மெயினா சும்மா விளையாட்டு தான். பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட்ஸாவே நீங்க மாறிட்டீங்க இல்லையா? நாங்க ஒரு 40 days முன்னார்ல ஷூட் பண்ணோம் இந்த படம். So we were an intimate set of crowd. சார், அந்த 45 days முன்னார்ல ஷூட் பண்ணீங்கன்னு டீம் சொன்னாங்க. அதுல நெட்வொர்க்லாம் அங்க கிடைக்கல, கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நாங்க யார் ஈஸியா சர்வை பண்ணது நெட்வொர்க் இல்லாம? பிரீத்தி தாங்க எப்பயுமே போன்ல இருப்பாங்க. அப்ப சர்வை பண்ணது நீங்க தான் இல்ல? இல்ல சோ பேசிக்கலி அவங்க போன் சிக்னல்னா அவங்க டீமுக்கு யாரோ ஒரு போன்ல இருப்பாங்க, அவங்களுக்கு சிக்னல் இருக்கும். அவங்க வெளில நின்னு எனக்கு ஹாட்ஸ்பாட் போட்டு விடுவாங்க. அங்க எங்கயாவது நெட்வொர்க் வேற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்காங்க அவங்க. நான் கத்துக்கணும். நான் வந்து 12 வருஷம் ஆகுது. பட் அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க தெரியுமா, இவங்க இதெல்லாம் பண்ணலாம், இவங்க இதெல்லாம் பண்ணலாம். உங்க டீம் பத்தி நான் சொல்லணும், வந்திருந்தாங்கன்னா சொல்லலாம். எக்ஸ்ட்ராடினரி டீம். டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க மேடம்? 2-3 பேர். சூப்பர். ஸோ முன்னாடியும் வந்து நெட்வொர்க்கை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிச்சயமா பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். எஸ், 2 பேருமே இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதே தெரியுது, பயங்கர ரகடா பயங்கர ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பீங்க போல. யாரு பயங்கரமா கோவப்படுவாங்க, கோவப்பட்டு நடிப்பாங்க ஸ்க்ரீன்ல. ஒரு செம்மையான ஒரு ஆங்கர் சீன் இருக்குன்னா சூப்பரா கோவப்படுறாங்களே இவங்க அப்படின்னா யார்? ஸ்பாயிலர் நான் தான் நினைக்கிறேன். அசோக் தான். ஓகே, ஜெனரலாவும் கோமா அப்பப்போ சுத்திட்டு இருப்பேன். ஆமா. அதுக்கப்புறம் இல்ல பாவம் அவர் ப்ரொடியூசர் ஆக்டர் ரெண்டுமே இல்ல. சோ அப்பப்போ அது மாறிட்டே இருப்பாரு. அனியன் மாதிரி ஆக்டரா மாதிரி இல்ல, ஆக்டரா இருந்தா ரொம்ப சில்லா இருப்பாரு. ஆக்சுவலா வெரி ஈஸி, வெரி ஃபன் டு ஒர்க் வித். ஓகே, ப்ரொடியூசரா இருந்தா கொஞ்சம் டெரரா இருப்பாரு. ஓகே, உங்க கண்ணு முன்னாடி சும்மா செல்லமாதுரா
அதாவது சில ஆக்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே பில்லே கண் முடி வரும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் கொடுத்து உட்கார வைக்காது, எடுக்கடா அதாவது அப்படின்னு இருக்கும். அது அன்னியன் மாதிரி ஸ்விட்ச் ஆகிட்டு தாங்க இருக்கு. பயங்கர இன்டென்ஸான ஒரு ப்ரொடியூசராகவும் இருப்பார் போல. ரைட். ஸோ பிரீத்தி மேம், ஆஸ் அ பெர்ஃபார்மராக நம்ம அசோக் சாரை ஒன் வேர்டில் ரிவ்யூ பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? கம்பெல்லிங். ஓகே. அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கம்பெல்லிங் நான் நினைப்பேன். யாரையுமே நான் கம்பல் பண்ணலையே. அதாவது ஸ்க்ரீன்ல அவரை பார்க்கணும், அவரோட கேரக்டர் என்ன ஃபீல் பண்றாங்களோ அதை நமக்கும் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தோணும். அந்த ஒரு ஜென்யூனிட்டி, ரொம்ப எம்பத்தட்டிக்காக அந்த கேரக்டர் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாமா? ஆமா, ரைட். இல்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பெல்லிங் அதானே. ஓகே, ஒரு பெர்ஃபார்மராக அசோக் செல்வன் சார் கம்பெல்லிங்கான ஒரு பெர்ஃபார்மர்னு சொல்றீங்க. சொல்லுச்சுன்னா அவ்வளவுதான். கரெக்ட் மேடம், அவ்வளவுதான். இப்போ வந்து NIT திருச்சி கோல்ட் மெடலிஸ்ட். அதனால தான் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா பிட். ஓ சொல்லாமா? ரைட். ஸோ ஃபைனலாக 2 பேர்கிட்டயுமே ஒரே ஒரு கேள்வி. அன்பில் அவன் அப்படின்ற ஒரு படத்தை 3 வார்த்தைகளை டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ப்ளீஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். 2 வார்த்தை யாரும் அது? 2 தான் சார். இந்த படம் வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சூப்பராக. அண்ட் மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், மியூசிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் 3 தனித்தனி வார்த்தைகளா கொடுத்தாரு. இன்னும் பெட்டரா இப்போ அவங்க சொல்லுவாங்க. கோல்ட் மெடலிஸ்ட்ல சார். சூப்பர் மேம், ப்ளீஸ் தமிழ்ல சொல்லுங்க முடிஞ்சா. கம்பெல்லிங்களா சொல்லுங்க. இட்ஸ் a beautiful love story. ஆஹா, பாத்தீங்க, பிடிச்சாங்க பாருங்க. பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. இல்ல உங்க சான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓ மை கடவுளே ஆரம்பிச்சப்போ நாங்கள் வந்து அதான் எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். கதை நல்லா இருக்குங்கிறப்போ அசோக் வந்து சரி ஓகேவா நம்ம பண்ணலாம், பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், நல்ல கதை இருக்குது, பண்ணலான்ட்டு ஒரு பயங்கரம் ஒரு ஒரட்டு தைரியத்தில் தான் ஆரம்பித்தோம். ஷூட்லாம் முடிச்சாச்சு. பயங்கரம் டென்ஷன். ரிலீஸ்க்கு முன்னாடி என்னடா இது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க, நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டோமேன்னு. ஆனால் ரிலீஸ் அன்றைக்கி எங்களுக்கு யாருக்குமே டென்ஷன் இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ஃப்ரெஷ் ஷோ காட்டியிருந்தோம். அப்போது உங்களோட ரியாக்ஷன் வந்து அதை பார்த்தோன்னே நாங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரம் ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே, இவங்க போய் சேர்த்துருவாங்கன்னு. அதே மாதிரி அந்த ரிலீஸ் வீக்கெண்ட் வந்து மக்களோட மக்களாக நாங்கள் எல்லாரும் ஜாலியாக போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் அந்த படத்தை பற்றி அவ்வளோ சூப்பராக சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி, ஸோ அதனால தான் இந்த வாட்டி அன்பில் அவனோட ஸ்டார்டிங் கேம்பெயினே உங்களோட தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லுக்கே நம்ம ப்ரெஸ்ஸோட தான் லான்ச் பண்ணோன்னு இந்த கேம்பெயின் இன்றைக்கி தான் ஆரம்பிக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே ஃபார் ஆல் ஆஃப் அஸ். பிகாஸ் ஆஸ் யூ நோ, ரொம்ப வருஷமாக தேடி ஓமை கடவுளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் தான் பண்ணணும்னு தேடி வெயிட் பண்ணி கடைசியில் இந்த ஸ்டோரி பார்த்தோன்னே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த கதையில் வந்து there's everything for everyone. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக வந்து பார்க்கலாம், கப்புள்ஸாக வந்து பார்க்கலாம். இந்த ஸ்கிரிப்டை படித்த உடனே லைக் விக்னேஷ் ராஜா எழுதின ஸ்கிரிப்ட் இது. படித்தோடனே முடிவு பண்ணிட்டோம் இதுதான் நம்மளோட அடுத்த ஸ்கிரிப்ட். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது ஓகே தான், வர்த்தா ஒரு கதைன்னு எடுக்க ஆரம்பித்து கடைசியில் இப்போ ரிலீஸ் இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க செப்டம்பரில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுல வி ஆர் வெரி ஹாப்பி. அப்போ நாங்கள் புது ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தோம் ஓமை கடவுளே. பட் திஸ் செகண்ட் ப்ரொடக்ஷனாக பண்ணும்போது இட்ஸ் கம் அவுட் ஈவன் பிகர். இன்னும் நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய, இன்ஃபேக்ட் அசோக் வந்து ஆஃப்டர் போர் தொழில் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்காமல் இந்த படத்துக்கு டெடிக்கேட்டடாக, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், இட்ஸ் யோர் விஷன். ஸோ இது நான் எப்போவுமே நான் தான் டவுட் இல்லை. அசோகை பார்த்து இது நல்லா வருமா, ஸ்கிரிப்டில் எப்படி இருக்குது, இது நல்லா வந்துருமா, அவன் சொல்லுவான் எல்லாம் நல்லா வந்துடும், வெயிட் பண்ணு. நான் இந்த மாதிரி டவுட் கேட்டுகிட்டே இருப்பேன். அவன் வந்து நீ அதெல்லாம் கவலையே படாத, சூப்பராக வரும்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் at one point he told me, இங்கே பாரு ஒரு 2-3 months நீ இந்த படத்தை பார்க்காத, நாங்கள் முடிச்சுட்டு காட்டுறோம், நீ வந்து பாருன்ட்டான். ஸோ நான் லாஸ்ட் வீக் தான் ஐ saw the film. பார்த்தோன்னே ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ளோன் அவே. ஐ மீன் நம்ம படம் நமக்கு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் நான் அப்போ தான் அசோக் கிட்ட சொன்னேன் சூப்பராக இருக்குது. தென் ஹீ செட் நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை நாங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், பட் நாங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அந்த எக்ஸைட்மெண்ட்டை எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு மெயினாக சரி லெட் ஸ்டார்ட் லைக் திஸ்ன்னு நினச்சோம். அண்ட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் அவர் டெக்னிக்கல் டீம். தேர் ஃபினாமினல் டீம். சரி, ஆடியோ லான்ச்சில் எல்லாரையும் இன் டீட்டெயில்
நிறைய பேசுறதுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து ஜஸ்ட் டெல் ஒரு சும்மா அவங்கள பற்றி கொஞ்சம். கார்த்திக் ஆர் டைரக்டர், வெரி க்ரியேட்டிவ். அண்ட் இதில் பார்த்துருப்பீங்க அந்த இமோஷ்னல் நுவான்சஸை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு அங்கங்கே கண் கலங்கிடுச்சு. யூ ஹாவ் அ வெரி பிரைட் ஃப்யூச்சர். நெக்ஸ்ட்டு டிஓபி கௌதம். புதுசு தான், ஹீஸ் வெரி நியூ டு த இண்டஸ்ட்ரி. பட் அவர் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த விஷுவல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவிந்த் வசந்தா, இட்ஸ் அ கோவிந்த் வசந்தா கான்சர்ட். நீங்கள் இப்போ நம்ம ஒருத்தருக்கு படம் காட்டிட்டு வெளியே உட்காந்தா கூட ஒரு கான்சர்ட்டில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். பிஜிஎம் எல்லாமே கலக்கிட்டாரு. பீட்டர் ஹென் மாஸ்டர், அவர் சொல்லவே வேணாம், அதெல்லாம் சர்ப்ரைஸ். நான் அதை பற்றி பேசலை. செல்வா, விஜயரத்னம், ரஹமத்துல்லா, பினிதா, லீலா மாஸ்டர், அனுஷா, Manikandan, Selvam, our creative producer and EP, which are pillars of Happy High Pictures. And our actors are also here. Maha, Kadir sir, and so ரொம்ப ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் ஓன் பண்ணதை விட அவங்க இந்த படத்தை ஜாஸ்தி ஓன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் ரொம்ப 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 நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் வந்து பிரீத்தி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இயல் ரோல் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. இட்ஸ் அன் ஈக்குவல் ரோல். பயங்கரம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். இதுக்கான ஒரு ரொம்ப மெனக்கிடணும். இது ஒன்று ஈஸி ரோலே கிடையாது. ஸோ நாங்கள் ரொம்ப தேடிட்டு இருந்தோம். அப்போ அசோக் தான் வந்து பிரீத்தியோட ப்ரொஃபைல் அனுப்பி, தமிழ் பொண்ணு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, வை டோன்ட் வி காஸ்ட் ஹர்னு கேட்டார். அப்போது நான் வந்து சொன்னேன், இது ரொம்ப கொஞ்சம் ஹெவியான ரோல், இது அவங்களால ப்ளே பண்ண முடியுமா, அப்போ இண்டஸ்ட்ரிக்கு வேறு புதுசுன்னு சொன்னேன். ஸோ வி கால்ட் ஹர் ஃபார் அன் ஆடிஷன். ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க. வந்து பயங்கர டெடிக்கேட்டடாக, பயங்கர இன்வால்வ்டாக, காம் அண்ட் கம்போஸ்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த ஆடிஷன் முடித்து வி ஆல் டிசைடட் இவங்க தான் நம்மளோட இயல், லெட்ஸ் கோ ஹெட் வித் இட்னு. ஷூட்டில் கூட நான் வந்து ஓமை கடவுளையிலே நான் நினச்சேன், ரித்திகா, வாணி இவ்வளோ நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்காங்களேச்சா, இதெல்லாம் திரும்பி நமக்கு நடக்காதுன்னு. இங்கே வந்து பார்த்தா இவங்க லைக் நம்மளே இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக, அவ்வளோ இன்வால்வ்டாக. லைக் டைரக்டர் இன்னும் சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சீனும் இது பெட்டரா சார், நான் இப்படி பண்ணட்டுமா, நான் அப்படி பண்ணட்டுமான்னு கேட்டு பிரீத்தி, வி லவ் யூ, யூ ஆர் சச் அ ஜெம். இந்த படம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப நாள் உங்களோட கெமிஸ்ட்ரி இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த படத்தோட யூஎஸ்பி. அசோக் அண்ட் பிரீத்தியோட கெமிஸ்ட்ரி, இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். அண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் அவர் பார்ட்னர்ஸ், திங்க் மியூசிக், சோனி, ஏஎன்பி அண்ட் ஐங்கரனில் வந்து கருணா சார்னால இன்னைக்கு வர முடியல. பட் தேங்க்யூ, அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் இன் ஆர் ட்ரீம் அண்ட் விஷன் அண்ட் பீயிங் தேர் வித் அஸ் எவ்ரி ஸ்டெப். அண்ட் இதோட நான் நிறுத்திக்கிறேன். பட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ அகேன் ஃபார் கம்மிங் ஹியர். இது கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும். அண்ட் அசோக், நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, இது உன்னோட விஷன் தான், இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு ஒர்த்தாக ஒன்று கொடுத்துருக்கோம். அண்ட் ஐ கான்ட் வெயிட் டு ஷோ யூ. நெக்ஸ்ட் மந்த் நம்ம கண்டிப்பாக திரும்பி ஃப்ரெஷ் ஷோவில் பார்ப்போம். நடுவில் ஒரு ஆடியோ லான்ச் கண்டிப்பாக வைக்கணும்னு இருக்கேன். because our technicians are like amazing and you all have to meet them. Anyway, thank you again for coming today. And thank you Yuvraj and all our promo teams and everyone. நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. Thank you so much. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் பார்த்தா நர்வஸ் ஆகுது, தெரிஞ்சவங்களா? என் பேர் கார்த்திகேயன். இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீடியாவுக்கு முன்னாடி தான் என் ஃபஸ்ட் மேடை பேச்சு. ஸோ ஏதாச்சும் நான் கொஞ்சம் வளரணும்னா மன்னிச்சிருங்க. எடிட்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் போடுங்க. ஸோ முதல்ல தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி, எங்கள் அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, என் ஒய்ஃப் வாசுகி, அவங்க எல்லோரும் அவங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. அடுத்தபடியாக குடும்பத்துக்கு இணையாக நான் கருதும் என் ப்ரொடியூசர்ஸ் கம் நண்பர்கள் அபிநயா செல்வம் அவர்கள் அண்ட் அசோக் ப்ரோ, தேங்க்யூ. என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்ஸ். வேலையை பாராட்டினதுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என் பிள்ளைகள் கொடுத்த டார்ச்சர்லாம் சகிச்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ். ஸோ அண்ட் என் ப்ரொடியூசர் கே கருணாமூர்த்தி சார், தேங்க்யூ. அப்புறம் இந்த ஒரு வருஷமாக என் கூட ஒர்க் பண்ண என்னோடய டைரக்ஷன் டீம் நன்றி. என்னோட நடிகர்கள் கதிர் சார், சில பேர் வந்திருக்காங்க, தீவன், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மை டெக்னீஷியன்ஸ், தேங்க்ஸ் அ லாட். அண்ட்
எங்களுக்கு சப்போர்ட் பண்ண திங்க் மியூசிக் சந்தோஷ் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் யுவர் சப்போர்ட். ஆக்சுவலி இவங்க எல்லாரும் பற்றி எனக்கு நிறையா பேசுறதுக்கு இருக்குது. அது நான் அடுத்தடுத்த மேடைகளில் ப்ராப்ளி ஆடியோ லான்ச்சில் நான் பேசுகிறேன். நான் கொஞ்சம் ஃபார்ம்லாம் வந்து இப்போ படத்தை பற்றி மட்டும் பேசிடுறேன். ஸோ அன்பில் இஸ் அவங்க சொன்ன மாதிரி இஸ் ட்ரூலி அ ட்ரீம். படமும் அதை பற்றி பேசுறது, கனவு, ட்ரீம்ஸ், சேசிங் யூர் ட்ரீம்ஸ் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் இட், அதை பற்றின ஒரு படம் தான். இதோட துவக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னா இது கிட்டத்தட்ட எங்கள் டீம், அதாவது நான் 2 தேங்க்ஸ் மறந்துட்டேன். எங்கள் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஏப்ஸ் தேங்க்ஸ், எங்கள் இபி சேதுராமலிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதோட துவக்கமே என்ன, இந்த டீம் நான் சொல்கிறேன் இல்லையா, நாங்கள் எல்லாருமே ரொம்ப அதாவது எங்கள் ப்ரொடியூசர்ஸ், இபி, சிபி, டைரக்ஷன் டீம் எல்லாருமே தீவிரமான சினிமா ரசிகர்கள். அதுவும் குறிப்பாக தேட்டருக்கு போய் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஒரு படம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வரணும்னு நினைக்கிற ஆட்கள். அதில் அதான் முக்கியமாக அவங்க சொன்ன மாதிரி அசோக்கோட விஷன், அசோக் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, அந்த மாதிரி தேட்ரிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ஆரம்பிச்சுது. ஸோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நல்ல விஷுவல்ஸ், ஒரு ஃப்ரெஷ்ஷான அழகான பேர் அசோக் அண்ட் பிரீத்தி ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன் டீம், வெரி சவுண்ட் ஃபிலிம் டெக்னிக்கலி, அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ், குறிப்பாக நல்ல மியூசிக். இசை வந்து படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒன் திங் ஐ கேன், இப்போ இந்த வாரத்துலேருந்து பாட்டெலாம் வரப்போகுது. இந்த வருஷம் வர்ற தமிழ் படங்களில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம்ஸ்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த மியூசிக்கை கொடுத்த என் தலைவன் கோவிந்துக்கு ரொம்ப நன்றி. அவர் நீ வர முடியல, அவர் யூரோப்பில் இருக்கிறதுனால. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல மியூசிக்லேயும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி பிஜிஎம் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லோரும் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக தான் ஸோ மீடியா உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. நீங்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே நல்ல படங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு தெரியுது. ஸோ அது வந்து ஐ ரிக்வெஸ்ட் யுவர் சப்போர்ட் ஃபார் தேட் ஆல்சோ. அண்ட் முக்கியமாக படம் நீங்கள் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். பட் நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா, படம் வந்து பெண்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. பிகாஸ் திஸ் டாக்ஸ் அபவுட் அ கேர்ள், அ ஒய்ஃப், யூனோ, அவங்களோட ஒரு ட்ரீம். அண்ட் அதுக்காக யூனோ வாட் மேன் கேன் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் அந்த படம். ஸோ அது எல்லாருக்கும் ரொம்ப ரிலேட் ஆகிக்கும். இந்த படம் பார்த்துட்டு வர ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் ஹஸ்பண்டும் வெளியே, ஐ மீன் ஒய்ஃபும் வெளில வரும்போதும் அவங்க புருஷனை பார்த்து பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட்னா இப்படி இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க, நான் நம்புகிறேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் எங்கள் ஹீரோ அசோக் ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ். அவர் இது வரைக்கும் நடித்த படங்களில் நல்ல படங்கள், ஐ மீன் எல்லாருக்கும் பிடிச்ச படங்கள், திகிடி, ஓமை கடவுளே, ப்ளூ ஸ்டார், போர்த்தொழில், அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக சேரும் நான் நம்புகிறேன். இது நான் சொல்ல, படத்தை ரீசெண்டாக பார்த்த, படத்துக்கு சம்மந்தப்படாத பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஆட்கள், ரொம்ப சென்சிபிளான ஆட்கள் பார்த்துட்டு என்கிட்ட பர்சனலாக சொன்னது, அசோக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்று எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி பிரீத்தி வந்து நல்லா டான்ஸ் ஆடி பார்த்துட்டோம், நல்லா சண்டை போட்டு பார்த்துட்டோம். அதை மீறி இந்த படத்தில் வந்து ரொம்ப நுவான்ஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பிரீத்தி உங்களை பற்றி நிறைய பேசுறது இருக்குது, நான் ஆடியோ லான்ச்சில் உங்கள் 2 பேரை பற்றி பேசுகிறேன். ஓகே, ஸோ எனிவேஸ் லைக் ஐ செட், ஸோ யா, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு தரமான, ஒரு ஜனரஞ்சகமான, ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறோம். நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் திஸ். தேங்க்யூ.